சின்ன கோரிக்கையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ நேற்றுக்கு பிரதமரே பதவியிலேருந்து விலகணும்னு அதே காக்ரோச் ஜனதா கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாணவர் போராட்டம் வெளிநாட்டு சதியோடு சேர்ந்தது என்று சொல்வதோ அல்லது எதிர்கட்சியின் சதி என்று சொல்வதோ அல்லது போராட்டத்தை சீர்குலைக்க ஒரு முயற்சி நடந்திருக்கா? இளைஞர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குங்க தெரிஞ்ச பட்சத்துல அவங்க நேற்றுக்கு ஒரு விதமான நேர்காணல் நடந்திருக்கு. அதுவும் யாரு, கல்வி அமைச்சரும் கிடையாது, பிரதமரும் கிடையாது. இது ஒரு இந்த ஒரு போராட்டம் பாஜக அரசுக்கு எவ்வளவு ஒரு தலைவலியை ஏற்படுத்தி இருக்கு, பின்னடைவா இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துருக்கோம். சோ அதற்கான சரியான விஷயங்களை எதிர்கட்சிகள் சரியா கையாளுறாங்க. எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு ஆயுதம்னு சொல்ல விட வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். இந்த போராட்டம் குறித்து தமிழ்நாடு அரசின் சார்பாகவோ இல்ல முதலமைச்சரோ இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் தொடர்ந்து திமுக தான் நீட் தேர்வு கூடாதுன்னு நாட்டுக்கு முழுக்க குரல் கொடுத்த கட்சி. அந்த நிலைப்பாட விஜயும் தான் ஆதரிச்சிருக்கிறாங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனா நீட் தேர்வே எதிர்த்து நின்ற திமுகவும் அதற்கு ஆதரவாக இருந்த தமிழக அரசும் கிட்டத்தட்ட மௌனம் சாதிக்கும் ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆனா அவர்கள் விதைத்த விதை என்று பெரிய மரமாக வளர்ந்து இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணன். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல நேற்று நடைபெற்ற சன்செட் சலோ அப்படிங்கிற பேரணியை காக்ரோச் ஜனதா பார்ட்டியினர் முன்னெடுத்திருந்தாங்க. அது எப்படியான பிரச்சனைகள் முடிஞ்சிருக்கு, இளைஞர்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கு, கண்ணீர் புகை கொண்டுகள் வீசப்பட்டிருக்கு, அந்த செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். டெல்லியில இப்ப நிலைமை எப்படி இருக்கு சார்? இந்த பிரச்சனை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ இது அரசியல்ல இது ஒரு விஸ்வரூபம் எடுத்தாச்சுன்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு இப்போ அரை மணி நேரம் முன்னாடி செய்தி வந்தது என்னன்னா, ராகுல் காந்தி தடாலடியாக பிரதமர் மோடி வீட்டு, அதாவது அவரோட அபிஷியல் ரெசிடென்ஸ் அதுக்கு வாசல்ல உட்கார்ந்து ஒரு தர்ணா கொடுத்திருக்காரு. அது ஒரு விதமான அதிரடியாக ஒரு சர்ப்ரைஸ் ப்ரொடெஸ்ட்ங்கிறாங்க. அது காங்கிரஸ் தலைவர் பிரசிடென்ட் கார்கேயும் அங்கே இருந்திருக்காரு. ஒரு அபூர்வமாக பிரதமருடைய அலுவலகத்திலேயே ஒரு மந்திரி ஜிதேந்திர சிங் அவர் ராகுல் காந்தியை பார்த்து பேசியிருக்கார். அதாவது அந்த இந்த போராட்டத்தை கைவிடுங்க அல்லது இங்க பண்ணாதீங்க அப்படி சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுல என்ன தெரியுதுன்னா, இது அரசியல்ல இது ஒரு விஸ்வரூபம் எடுத்தாச்சு. நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆம் ஆத்மி கட்சிக்காரர், அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி பார்ட்டி கட்சிக்காரர், மற்ற சில அரசியல்வாதிகளும் காங்கிரஸ் தலைவர் உட்பட ஒரு மாநிலவை எம்பி ஒருத்தர் பவன் கேரா எல்லாரும் போய் அந்த போராட்டத்துல ஜந்தர் மந்தர்ல கலந்துருக்காங்க. பாராளுமன்றத்துல நேற்றுக்கு இந்த விஷயம் பேசப்பட்டது. ஆனா அதை பேச விடாமல் சபை நேற்று நடக்கலை. ஆனா ஒத்தி வைக்கப்பட்டது. ஆனா வெளியில இதை பத்தி சர்ச்சைகள் ஆயிருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாணவர் இயக்கம்னு சொல்லலாம். இது காக்ரோச் ஜனதா கட்சின்னு பேரு கட்சி மாதிரி இருக்கே ஒழி, இது ஒரு இயக்கம், இளைஞர்களுடைய இயக்கம், மாணவர்களுடைய இயக்கம். ஆனா அதற்கு பல விதத்துல ஆதரவு நீட் பேப்பர், மாணவர் கோரிக்கைகள், அதாவது கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற ஒரு சின்ன கோரிக்கையிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ நேற்றுக்கு பிரதமரே பதவியிலேருந்து விலகணும்னு அதே காக்ரோச் ஜனதா கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இது ஸ்னோபால்டுபாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி மற்றவங்க இதுல சேர்ந்து
இப்போ பாலிவுட் நடிகர்கள்ல இருந்து தன்னார்வலர்கள், மற்ற சாதாரண மத்தியதர குடும்பத்தை சேர்ந்தவர்கள், எழுத்தாளர்கள், இது கலை உலகில் வெவ்வேறு பேர் வாங்கினவர்கள், பாடகர்கள் எல்லாரும் இதுல ஒரு விதமான ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதுல இருந்து என்னன்னா, இது ஒரு அரசியல் சார்ந்த இயக்கம், சாராத இயக்கம் ஆரம்பிச்சு அது இப்போ அரசியல் மயமாக்கப்பட்டு இது யார் என்ன எது கோழி எது முட்டைன்னு தெரியாதபடி ஒரு விதமான சூழல்ல மாட்டின்னு இருக்கு. இதுல பிரதமர் கோரிக்கைகளை நிறைவேற்றுறது வேற விஷயம். ஆனா ஒரு பேச்சுவார்த்தை கூட நடக்கல. அதை தவிர பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாணவர் போராட்டம் வெளிநாட்டு சதியோட சேர்ந்தது என்று சொல்வதோ, அல்லது எதிர்கட்சியின் சதி என்று சொல்வதோ, அல்லது முக்கியமாக நேற்றுக்கு காக்ரோச் ஜனதா இயக்கத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான தலைவர் சௌரவ்தாஸ் என்ன சொன்னார்னா, அந்த இடத்துல அவர்களுக்கே, மாணவர்களுக்கே, இளைஞர்களுக்கே அறியாமல் ஒரு நிறைய கற்கள் நிறைந்து கிடந்தன. அதனால அது கல்வீச்சு நடந்திருக்கு. அது எப்படி ஆரம்பிச்சாங்க, ஏதாவது அது உபதிரவக்காரர்களா அல்லது அதாவது இது முக்கியமா என்னன்னா கவனிக்கிறதுன்னா, இந்த போராட்டத்தை சீர்குலைக்க ஒரு முயற்சி நடந்திருக்காங்கிறது கேள்வி எழறது. அதுக்கு ஒரு விதமான ஆதாரமும் இருக்கு. ரெண்டாவது, இது இளைஞர்கள், இவர்கள்லாம் ஆயுதம் தாங்கியவர்கள் இல்லை. அவர்கள் முதலையே அவர்கள் ஊர்வலம் நடத்துறதுக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்காமலே இருந்திருக்காங்க. அது ஒரு ஜனநாயகத்துல ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா பாராளுமன்றத்தை பத்தி 1966 பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாடி இருந்த பாரதிய ஜனதா சங் கட்சியை முற்றுகையிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்டை, அப்போவே பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. அப்புறம் ராம் ஜனம் பூமி அயோத்தி கோவில் கட்டத்துக்கும் அவங்க பெரிய ஒரு கிளர்ச்சி நடத்தி இதே ஏரியால இதே மாதிரி ஆர்ப்பாட்டமும் ஊர்வலமும் நடந்திருக்கு. இப்போ இந்த மாணவர்கள் இது நடத்துறதே ஏதோ இது இன்னினா வரை நடக்காத மாதிரியும், இது ஒரு ஜனநாயகத்திலேயே இது தப்பா மாதிரியும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துற ஒரு முயற்சி இருந்திருக்குங்கிறது சந்தேகமே இல்லை. அதுல இது ஆனா அது முக்கியமா கவனிக்க வேண்டியம்னா, இது ஒரு இயக்கம்னா என்னன்னா, இது ஒரு எழுச்சி என்று சொல்லலாம் ஒரு விதமான, சில பேர் சொல்றாங்க. ஆனா அத வார்த்தைகளை விட முக்கியம் என்னன்னா, இது ஒரு கழகம் இல்லை, இது ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை. அது நிறைய பேர் எங்கேருந்தெல்லாமோ சேர்ந்து ஒரு ஊர்வலமாக சேர்ந்திருக்காங்களே ஒழிய கட்டுக்கோப்பான ஒரு தலைமை இதுக்கு இல்லை. ஏன்னா 2-3 இளைஞர்களோட பேர் அடிபடுகிறதே ஒழிய இது ஒரு உறுப்பினர்கள் வைத்து அதுக்கு அவங்க தேர்தல் வச்சு அதுக்கப்புறம் அவங்கள எலெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஒரு கட்சி கிடையாது இது. அதனால இந்த கூட்டத்துக்கு நடுவில் யாரு வேணா கள்ள வீசலாம் அல்லது ஒரு கோஷத்தை எழுப்பலாம். அதனால இத ஒரு மிகைப்படுத்தி சொல்லும் ஒரு வாய்ப்பு அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கிறது. அதே ஒரு மிகைப்படுத்தி சொன்ன மாதிரியும், அப்புறம் நேற்றுக்கு நீங்களே வீடியோல காணொலியில பார்த்திருப்பீங்க, துப்பாக்கி சூடு வைக்கிற மாதிரி ஒரு அவங்கள பார்த்து பேரிகேடு, தடியடி, கண்ணீர் புகை, இதெல்லாம் நடந்த இதுல ஒரு அப்பாவி இளைஞர்கள் மேல இது நடக்கிறதுன்னு எல்லாருக்கும் ஒரு தோணும், ஒரு சென்டிமெண்ட் வரா மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லார் முன்னிலையும் நிக்கிறது. இதுல என்னன்னா, ஊடகத்துல பாத்தீங்கன்னா மெயினா பெரிய பெரிய ஊடகங்கள்லாம் இதை பத்தி இளைஞர்களுக்கு நடுவுல போகாமலே இருந்திருக்காங்க, அல்லது போனா அவங்களையே அரசாங்கத்துக்காக நீங்க கைகூலி பண்றீங்கிற மாதிரி கோஷம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களே மொபைல் போன் எடுத்து வீடியோ அனுப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பரவி வைரல் ஆகி சமூக ஊடகத்துல எல்லாருக்கும் தெரிய வந்தது என்னன்னா, நல்ல தடியடி, கண்ணீர் புகை, ஒரு மாதிரி பயமுறுத்தல், இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால இது ஒரு விஸ்வரூபகமாக இது வெளிவந்திருக்கு. அடுத்தது ஆனா இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கிய கோரிக்கையா பார்க்கப்படுறது ஒண்ணு, நீட் தேர்வு ரத்து செய்யணும். அது ஏற்பட்டிருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற இந்த 2 கோரிக்கையை அவங்க முதன்மையா வைக்கிறாங்க.
அதுல அட்லீஸ்ட் அந்த பதவி விலகு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யறதுல பாஜக அரசுக்கு என்ன சிக்கல் இருக்கு சார்? இது வந்து ஒரு பொதுவாக பார்க்கப்படுறது என்னன்னா, அவங்க இதை வேற விதமா பாக்குறாங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்றாங்க, நாங்க அரசாங்கத்திலேருந்து முழு முயற்சியும் எடுத்திருக்கோம், இதை வந்து தப்பு நடந்திருக்குங்கிறது உண்மை, அதை சரி கட்டுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம். கூட இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்பது, அதாவது அது தன்னிச்சையாக செயல்படும் ஒரு ஆர்கனைசேஷன். அதுல வந்து நாங்க தலையிட முடியாது, ஏன்னா அது கோர்ட் மூலமா நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சு சொல்றாங்க. அதுக்கு மேல கவனிக்க வேண்டியது என்னன்னா, தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சரை திரு மோடி, பிரதமர் மோடியே எக்ஸ் தளத்துல புகழ்ந்தார். எப்படி இந்த போராட்டம் ஆரம்பிச்சப்புறம், அதாவது இவருக்கு பின்னாடி நான் நிக்கிறேன், என்னுடைய ஆதரவு தர்மேந்திர பிரதானுக்கு உண்டுன்னு ஒரு தெரிவிச்சிருக்கார். அதுல இருந்தே என்ன தெரியறதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் இந்த இளைஞர் இயக்கத்தை ஒரு ஃப்ரண்ட் எடுத்து, அதாவது அது எப்படி சொல்லுவாங்க, அது வந்து ஒரு நல்ல ஒரு வேகத்தோட அதை எதிர்க்கத்தான் தயாராயிருக்காங்களே ஒழிய, அதை வந்து ஒரு பேச்சுவார்த்தையோ அல்லது இளைஞர்கள் தானே கொஞ்ச நாள் பேசிட்டு விடுத்தோங்கிற மாதிரி ஒரு மென்போக்கு முதல்ல தெரியல. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த போக்கு கொஞ்சம் எதிர்ப்பு கூடி இருக்கு, இளைஞர்களுக்கு பெரிய ஆதரவு இருக்குங்க தெரிஞ்ச பட்சத்துல அவங்க நேத்திக்கு பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு கோரிக்கையை ஏற்றுண்டு ஒரு விதமான நேர்காணல் நடந்திருக்கு. அதுவும் யாரு, கல்வி அமைச்சரும் கிடையாது, பிரதமரும் கிடையாது, இது ஒரு சுகாதார அமைச்சரோட, ஆமா, நட்டாவோட தான் நடந்திருக்கு. அதனால இது ஒரு விதமான அக்னாலேஜ்மெண்ட் சொல்லலாம். ஒரு மாதிரி இவங்களோட இயக்கத்துக்கும் ஏதோ ஒரு பலம் இருக்கு என்று அதை ஒரு ஒப்புக்கொள்ளும் ஒரு நிலைக்கு தான் நேற்றுக்கு வந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா தடி அடி, கண்ணீர் புகை எல்லாம் நடந்ததுனால அதுக்குள்ள அது இன்னமும் போராட்டம் குறையறதுக்கு பதிலாக கூட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அரசியல் மயமாக்கு ஆயாச்சு அதுக்குள்ள. அதனால இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது, தர்மேந்திர பிரதானின் மந்திரி அமைச்சரோட பதவிய மோடி தன்னுடைய கௌரவ பிரச்சனையாக பாக்குறாரா இல்லையாங்கிறதான் பெரிய கேள்வி. இன்னைக்கு வரைக்கும் தோன்றது என்னன்னா, அவர் இதை கௌரவ பிரச்சனையா பாக்குறார், இல்லைன்னா அவரை ஒரு மாதிரி பதவியில நடத்தலாமேங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இதை வந்து நீண்ட நாள் யோஜனையோட என்ன செயல்படுறாருன்னு தெரியல. ஆனா இன்னினா வர இவர் ஓட்டு அரசியல் மூலமாக பாத்தீங்கன்னா இத கண்ணோட்டத்துல இது வந்து இவ்வளவு நாள் இந்த இளைஞர்கள்னால எங்களுடைய அரசியல் பதவியோ அல்லது ஒரு செல்வாக்கோ ஒன்னும் கெட்டு போகாதுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இருந்த மாதிரி தெரியுது. ஆனா இப்போ அது மாறிடுச்சு அந்த சிச்சுவேஷன். அதனால கொஞ்சம் நடந்திருக்கு. ஆனா இது ஒரு டெவலப்பிங் ஸ்டோரி. இது வந்து இதை எப்படி பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம பேசுறதவே வெளியில என்னெல்லாமோ ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் அடிபட்ட மாணவர்களை சந்திச்சிருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா போகத்தான் தெரியும். ஆனா இது ஒரு பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கத்துக்கு இது ஒரு பின்னடைவுங்கிறத பத்தி சந்தேகமே இல்லை. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். அதே போல இப்ப இந்த ஒரு போராட்டம் பாஜக அரசுக்கு எவ்வளவு ஒரு தலைவலி ஏற்படுத்தி இருக்கு, பின்னடைவா இருக்குங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அதற்கான சரியான விஷயங்களை எதிர்கட்சிகள் சரியா கையாளுறாங்க. இப்ப ராகுல் காந்தி அவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத பேசணும். இப்ப சமீபத்துல திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிளவு ஏற்பட்டதை பார்த்திருக்கோம். அதே போல மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய கட்சிகளும் காங்கிரஸோட இந்த நிலைப்பாடுல இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம கடந்த காலங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். எதிர்கட்சிகள் இந்த பிரச்சனையை சரியா அட்ரஸ் பண்ணி அதற்கு தீர்வு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒரு முனைப்பு காட்டுறாங்க நம்ம பார்க்கலாம். அது நல்ல கேள்வி. அதாவது இப்போ எனக்கு என்ன தோன்றதுன்னா, சமுத்திரத்துல போறவனுக்கு துரும்பும் ஒரு படகு மாதிரி தோணுங்கிற மாதிரி இப்போ ஒரே மாசத்துக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அரசியல் சின்ன பின்னமாக ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஸ்டாலின் திமுகவோட தோல்வி வந்து அகில இந்திய லெவல்ல நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு எதிர்கட்சிகளுக்கே ஒரு பின்னடைவா இருந்து தோல்வி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா திமுக ஒரு முன்னணியில இருந்தது எதிர்கட்சி அரசியல்ல, இந்தியா லென்ஸ்ல. இப்போ அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒத்து போகலங்கிறதுனால அது வந்து அதோட பாதிப்பு எதிர்கட்சியில இருக்கு. இதுக்கு நடுவில் நீங்க பாத்தீங்கன்னா சிவசேனா, உத்தவ் தாக்கரே சார்ந்த சிவசேனா, ஆம் ஆத்மி கட்சி, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், இது எல்லாமே பிளவுபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக
பாராளுமன்றத்துல தொகுதி மறு சீரமைப்பு அந்த மாதிரி மறுவரை வருதல் அது எல்லாத்துக்கும் அவங்க தயாராகிற மாதிரி ஒரு ஓங்கி நிற்கும் ஒரு பிம்பம் இருக்கிற சமயத்துல இந்த காக்ரோச் ஜனதா கட்சி இயக்கம் வந்து ஒரு ஆட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கு. அதனால இது வந்து ஒரு எதிர்கட்சிகளுக்கு இது ஒரு ஆயுதம்னு சொல்ல விட வாய்ப்புன்னு தான் சொல்லலாம். இதை அவங்க வாய்ப்பா பயன்படுத்தி தன்னுடைய செல்வாக்க கூட்டி ஒரு விதமாக தானே செதந்து போயிருக்கிற நிலைமையில அரசாங்கத்துக்கு எதிராக இது இந்த இயக்கத்தின் முதுகில் ஏறி தன்னுடைய உயரத்தை கூட்டிக் கொள்ளும் ஒரு வாய்ப்பாக பார்க்கலாம். இது அதுல வந்து நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது எல்லாரும் தனித்தனியா தான் போயிருக்காங்க. இப்போ யாரும் ஒற்றுமையாக செயல்படல எதிர்கட்சிகள் எல்லாம். அந்த கேள்விக்குறி ஏற்படுறது. இந்த இயக்கத்தினால எதிர்கட்சிக்கு ஏதாவது லாபம் இருக்குமா? நீண்ட நாள் நோக்குல யோசிச்சா கிராமப்புறத்துல அரசியல் இதனால பாதிக்கப்படுமா? இந்த கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு ஒரு சரியான பதில் இல்லை. இல்லைன்னா மோடியோட தன்னம்பிக்கையே அதுலதான் இருக்கு. அதாவது கிராமப்புறத்திலையும் உத்தரப்பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களிலும் குஜராத்திலையும் தன்னுடைய செல்வாக்கை அசைக்கும் மாதிரி ஒன்றும் நடக்கலைங்கிறதான் அவருடைய கணிப்பா இருக்கு. இந்த இயக்கத்துல ஆனா நீங்க கவனிச்சீங்கன்னா இது வரலாறுல பார்க்கலாம். நகர்ப்புறத்துல இருக்கிற போராட்டத்தினால ஓட்டுகள் அவ்வளவு கூடாதே ஒழிய ஏதோ ஒரு விதத்துல அது வந்து ஒரு எண்ணங்கள்ல மக்களுடைய செயல்பாடுகள்ல ஒரு மாறுதலை ஏற்படுத்தும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பின்னடைவு, எதிர்கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு. ஆனா அந்த வாய்ப்பு அவங்க முழுக்க இப்போ ஃபுட்பால் வேர்ல்ட் கப்ல இருந்து வந்ததுனால சொல்றேன், இது கார்னர் கிடைச்சிருக்கு. அதை வந்து அவங்க கன்வெர்ட் பண்றாங்களான்னு போத்தான் பார்த்து சொல்லணும். அதே போல இந்த போராட்டத்தினுடைய மிக முக்கிய பகுதியா பார்க்கப்பட்டது சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டதையும் நம்ம பார்த்தோம். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்பட்டு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் அவங்க போராட்டத்தில் இருந்த இடத்துல இருந்து வலுக்கட்டாயமா மருத்துவமனைக்கு மாற்றப்படுறாரு. நேற்றைய தினம் இந்த போராட்டத்துல காயப்பட்ட இளைஞர்களை சில பேர் மீது வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. பொது சொத்தை சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற பிரிவுகள்ல வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சோ இதன் மூலமா அவங்க என்னதான் உணர்த்த வராங்க சார், இந்த பிரச்சனையை ஒரு எண்டு கொடுத்துருவோம் அப்படிங்கறத சொன்னாங்க. வார்னிங் கொடுத்து இந்த பிரச்சனை நடக்கக்கூடாது, நிறுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விதமான நடவடிக்கைகளை தான் தொடர்ந்து பாஜக எடுத்துட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்வி புரியுதுதான் சந்தேகமா இருக்கு. ஆனா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அதாவது இது அவங்க சோனம் வாங்சுக்கு நான் முன்னையே சொன்ன மாதிரி சோனம் வாங்சுக்கின் போராட்டத்தையும் அவர்கள் வந்து ஒரு சதியாகத்தான் இவ்வளவு நான் அவரை பார்த்திருக்காங்க. இவ்வளவு ஆதரவு கிடைக்கும் ஒரு உண்ணாவிரதத்தினால பலவிதமான சமுதாயத்துல இருக்கிற ஆட்களோட பேர் என்ன சிம்பத்தி கிடைக்கும் ஒரு என்றெல்லாம் எதிர்பார்க்காததுனால அவரை ஆஸ்பத்திரிக்கு வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வரைக்கும் அது வந்து ஒரு வெறும் முரட்டுத்தனமான செய்கையாத்தான் தோணிது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்டு ஓரளவுக்கு அரசாங்கம் கீழே இறங்கி வந்திருக்கிறது தான் சொல்லணும். இன்னைக்கு நீங்க ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்லயே நம்ம உயர் நீதிமன்றத்துல சொல்லியிருக்கு, ஆமா அவர் வந்து தனியார் மருத்துவமனைக்கு அவரை கூட்டின்னு போகலாம், இது அரசாங்க மருத்துவமனையிலேருந்து அவரை வைக்கிறது சரியில்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுவும் ஒரு விதமான இந்த இயக்கத்துக்கும் சோனம் வாங்சுக்கும் பாரதிய ஜனதா எதிர்கட்சிகளுக்கும் இது ஒரு விதமான வெற்றின்னு சொல்லாட்டாலும் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இது ஒரு இப்ப வந்து சோனம் வாங்சுக் தான் இந்த இதுக்கு அவருடைய உண்ணாவிரதம் தான் இந்த போராட்டத்துக்கு ஒரு திருப்புமுனை என்பதுல சந்தேகமே இல்லை. அவருடைய பர்சனாலிட்டியும் அவருடைய பின்னணியும் அவருடைய உண்ணாவிரதமும், ஏன்னா இது மகாத்மா காந்தியின் நாடுங்கிறதுனால உண்ணாவிரதத்துக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு இந்த நாட்டுல. சோ அதையும் நீங்க பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட் மாறி இருக்கு. அதனால இந்த அரசியல் சூழ்நிலை மாறி இருக்கு. போகத்தான் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடக்கும். அதே போல இந்த போராட்டம் குறித்து தமிழ்நாடு அரசின் சார்பாகவோ இல்ல முதலமைச்சரோ இது வரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. தமிழக அரசோட ரோல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஏன்னா தமிழ்நாட்டுல நீட் வந்து பேன் பண்ணணும், அனிதா அவர்கள் மரணம் ஏற்பட்டது வந்து தமிழ்நாட்டுல நீட் நம்ம எப்படியா முடிச்சே தீரணும், நீட் தேர்வு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுல கடந்த அரசு உறுதியா இருந்ததையும் பார்த்தோம். இப்ப இருக்கக்கூடிய அரசு நீட் நிச்சயம் விலக்கு வாங்கி தருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுலதான் உறுதியா இருக்காங்க. பட் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசுடைய அணுகுமுறை எப்படி பாக்குறீங்க? அவங்க இன்னும் கண்டனம் தெரிவிக்கலைங்கிறதும் சொல்றாங்க.
ரைட். அது ரொம்பவே நீங்க நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதாவது நானும் இதை பத்தி பேசியிருக்கேன் நிறைய. திமுக தான் நீட் தேர்வு கூடாதுன்னு நாட்டுக்கு முழுக்க குரல் கொடுத்த கட்சி. இப்போ அந்த அந்த நிலைப்பாட விஜயும் தான் ஆதரிச்சிருக்கிறாங்கிறது சந்தேகமே இல்லை. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு ஓரளவுக்கு மத்திய அரசின் ஆதரவை எதிர்பார்க்கிறாரோ விஜய்ங்கிற மாதிரி கேள்வி எழுது. அதனால்தான் அவருடைய மௌனம் இது ஒரு சத்தமாக கேட்கும் ஒரு மௌனம் சொல்லலாம். இது இட்ஸ் a loud silence. இப்போ அவங்க ஏன் இப்படி சொல்லலாம்னா தன்னுடைய அரசாங்கமே ஆட்டம் காண்ற சூழ்நிலையில இருந்து இப்பதான் ஒரு வலு பெற்று இருக்கு. அதுக்கு மேல அவங்க அரசியல் எண்ணிக்கையிலையும் அதிமுக சார்ந்த உறுப்பினர்களை கொண்டதையும் ஒன்னும் அனுபவம் இல்லாத அமைச்சர்களை உட்காத்தி கொஞ்சம் கொஞ்சமாக மேற்பார்வை பார்க்கறதும் இதுலயே விஜய் அவர்களோட அட்டென்ஷன் நினைவுதான் இருக்கும். அதனால இப்ப இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு தான் நினைக்கிறாரு. திமுகவும் அதே மாதிரி இப்போ அவர்களே இந்தியா அலையன்ஸ்ல இருந்துட்டு காங்கிரஸ் கட்சி நடத்துற மீட்டிங்கெல்லாம் நாங்க போக மாட்டோங்கிறாங்க. அதனால இது ஒரு விதமான திமுகக்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலை இது. அதுல நீட்டு தேர்வே எதிர்த்து நின்ற திமுகவும் அதற்கு ஆதரவாக இருந்த தமிழக அரசும் கிட்டத்தட்ட மௌனம் சாதிக்கும் ஒரு நிலைமை வந்திருக்கு. ஆனா அவர்கள் விதைத்த விதை என்று பெரிய மரமாக வளர்ந்து நாட்டையே ஆட்டி வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த கசிவுனால பேப்பர் கசிந்ததுனால அது ஒரு திருப்பு முனையா ஆயிடுச்சு. அதனால இப்ப இத ஒரு யோசிச்சு செயல்பட்டு ஒரு தன்னுடைய ஒரு நிலைப்பாட சொல்ற ஒரு சூழ்நிலையே வரலங்கிற மாதிரி அல்லது வந்துடக்கூடாது இந்த திமுக இருக்கிறதுங்கிற ஒரு சந்தேகம் கூட வருது. ஏன்னா அவங்களுக்கு இப்போ இப்படி சொன்னாலும் மெல்லவும் முடியாது விளங்கவும் முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் இது. ஓகே சார், இறுதியா ஒரே கேள்வியோட நிறைவு செய்யணும்னு நினைக்கிறேன் சார். தேர்தலுக்கு பிறகு திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஏற்பட்ட முறிவையும் நம்ம பார்த்துட்டோம். காங்கிரஸ் தாவேகாவுடன் எதிர்த்துட்டாங்க. தாவேகாவுக்காக திமுக அந்த கூட்டணியை முடிச்சுக்கிட்டது தேசிய அளவுல காங்கிரஸுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவு, அது இருந்தாலும் பரவாயில்ல காங்கிரஸ் அந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்களா? பொதுவான பார்வையா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? பின்னடைவுன்னு எப்படி சொல்றீங்க? அது இது தமிழ்நாட்டுல தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் கேரளாலையும் ஆட்சியை பிடிச்சிருக்கு காங்கிரஸ். தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்காட்டாலும் ஓரளவுக்கு ஒரு அமைச்சர் வர அளவுக்கு ஒரு செல்வாக்கு கூட்டி இருக்கு. அதனால காங்கிரஸ்க்கு இது பின்னடைவுன்னு சொல்ல முடியாது. தென் இந்தியாவில் காங்கிரஸ் இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதனால உள்ள விளைவு அகில இந்திய லெவல்ல காங்கிரஸோட செல்வாக்கு எண்ணிக்கையில பாராளுமன்ற எண்ணிக்கையில அவங்களுக்கு இதனால எதிர்கட்சிகளுக்கு பின்னடைவு ஏற்படுமா கேள்வி ஏற்படுறது. ஏன்னா அவங்களுடைய ஒற்றுமைக்கு இது ஒரு இடையூறாக இருக்கு. அதனால அதையும் நம்ம கவனிக்க வேணும். ஓகே சார், டெல்லியில நடக்கக்கூடிய இந்த போராட்டம் குறித்தும் அங்கு சூழல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை சார். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி சார். நன்றி.